அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். தமிழர் காற்றின் திசையறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையினை நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்று பாடியவர் யார்? தமிழர் காற்றின் திசையறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்று பாடியவர் வெண்ணி குயத்தியார் ஆவார். இருக்கிறது என்னும் சொல்லை இருக்கு கீது என்று சொல்வது எவ்வகை மொழியாகும்? இருக்கிறது என்னும் சொல்லை இருக்கு கீது என்று சொல்வது அது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வட்டார மொழி என அழைக்கப்படுகிறது. தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் யார்? நம்ம பழந்தமிழர்கள் யவனர் என்று யாரை அழைத்தனர்? ஆப்ஷன்ல கிரேக்கரை தான் யவனர் என்று தமிழர்கள் அழைத்தனர். பாவின் சுவைகளில் ஒன்றாக எந்த சுவையினை தமிழ் இலக்கணங்கள் சுட்டுகின்றன? பாவின் சுவைகளில் ஒன்றதான் என்பது துன்பச் சுவையினை தமிழ் இலக்கணங்கள் சுற்றுகின்றன. அந்த ஒன்று எது? அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இளிவரல். பாவின் சுவைகளில் ஒன்றான இளிவரல் தான் துன்பச் சுவையினுடைய பாடல்கள் என்று தமிழ் இலக்கணங்கள் சுட்டுகின்றன. எப்போது பரிதிமாற் கலைஞர் மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழில் உயர்தனி செம்மொழி எனும் கட்டுரையை வெளியிட்டார்? அப்போ மதுரை தமிழ்ச்சங்கம் வெளியிட்ட இதழின் பெயர் பார்த்தீங்கன்னா செந்தமிழ். இதுவும் ஒரு தடவை கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அந்த செந்தமிழ்ல உயர்தனி செம்மொழி எனும் கட்டுரையை பரிதிமாற் கலைஞர் வெளியிட்ட ஆண்டு 1901 ஆண்டு. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. மரபு பிழையற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல கூவும் குயில் என்பது மரபு பிழையற்றதாகும். 1966 ஆண்டு உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூல் யாரால் எழுதி வெளியிடப்பட்டது? 1966 உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூல் யாரால் வெளியிடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர் அவர்களால் வெளியிடப்பட்டது. பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் என்பது எந்த மொழி சொற்கள்? பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் என்பது நாஞ்சில் நாடு, அதாவது குமரி சொற்களாகும். தமிழ் சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் எவ்வளவு? இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. தமிழ் சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் எவ்வளவு? ஆப்ஷன்ல 26,350 அடிகளாகும். பின்வரும் தொடர்களில் தவறான தொடரை தேர்ந்தெடுக்கவும். இதுல தமிழ் இலக்கணம் படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்பார் கெல்லட். எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பிய நூற்பா கூறும் செய்தி. நடுவண் அரசு 2004 ஆண்டு தமிழ் மொழியை செம்மொழி என்று அறிவித்தது. இதெல்லாம் சரிதான். தமிழில் இடுகுறி பெயர்கள் மிகவும் குறைவு, அதிகம் என்பது தவறான தொடராகும். நரம்பின் மறை என்று தொல்காப்பியர் உரைப்பதன் மூலம் எத்தகைய இலக்கண நூல்கள் தமிழ் மொழியில் உண்டதென உணர முடிகிறது? நரம்பின் மறை அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இசை இலக்கண நூல்கள் தமிழ் மொழியில் உண்டென உணர முடிகிறது. நரம்பின் மறை என்கிறது இசை இலக்கண நூலை சார்ந்து வரும். உலகின் மிக பழமையான நிலப்பகுதி குமரிக்கண்டம். அப்பகுதி கடல் கோளால் மூழ்கிவிட்டது. அத்தென்னிலத்தில்தான் தமிழ் தோன்றியதென கூறும் நூல் எந்த நூல்? இதெல்லாம் ஓல்டு புக்ல இருக்கு. நம்ம லெமூரியா கண்டம் அப்படின்லாம் பார்த்துருப்போம். அந்த தென்னிலத்தில்தான் தமிழ் தோன்றியதென கூறும் நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா தண்டி அலங்கார மேற்கோளாகும். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பெருஞ்சித்திரனார் ஆவார். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் யார்? தமிழ்மொழி பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் கால்டுவெல் என்பது சரியான விடை. பின்வரும் இலக்கியங்களில் எது ஒன்று கடல் நீர் ஆவியாகி மேகமாகி பின்னர் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற அறிவியல் செய்தியை குறிப்பிடவில்லை? இந்த நூல்ல அந்த அறிவியல் செய்தி, அதாவது கடல் நீர் ஆவியாகி மேகமாகி பின்னர் குளிர்ந்து மழையாக பொழியும், அந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருமந்திரம் என்பது சரியான விடை. மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் யார்?
மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர் அவர்கள். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று வணிகத்தினை சிறப்பினை, அதாவது வணிகரின் சிறப்பினை பாடும் நூல் எந்த நூல்? அதாவது தமிழர்கள் பார்த்தீங்கன்னா அப்படி வணிகம் செஞ்சுருக்காங்கங்கிறத நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று வணிகத்தினை சிறப்பினை பாடும் நூல் எந்த நூல்? எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா பட்டின பாலையாகும். ஒரு மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது என்ன? ஒரு மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி ஆகும். ஒரு மொழியினை எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் எத்தனையாவது நிலை என்று அறியப்படுகிறது? ஒரு மொழியினை எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் எத்தனையாவது நிலை என்று அறியப்படுகிறது? எழுத படிக்க அப்படின்னு வர்றப்ப 2ஆம் நிலை என்று அறியப்படுகிறது. புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? அவர் யாரும் பார்த்தீங்கன்னா ஜியு போப் அவர்கள். ஔவையார் பாடிய பாடலில் சரியானதை தேர்ந்தெடுக்க. இதில் மூதுரை என்பதற்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். இது சரிதான். மொத்தம் 31 கூட்டல் 1, அதாவது 31 + 1 வெண்பாக்கள் உள்ளன. கடவுள் வாழ்த்து உட்பட என்பது தவறு. மூதுரையில் 31 பாடல்கள் உள்ளன என்பதுதான் சரி. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்ற மூதுரை பாடலில் கல்லாதவரின் இழிவை பற்றி கூறுகிறது. இதில் இந்த சங்கு சுட்டாலும் வெண்மை தருங்கிறது பார்த்தீங்கன்னா நட்பண்புள்ளவருடைய நட்பு எப்படி சிறந்ததுன்னு தான் கூறியிருப்பாங்க. இதுவும் தவறு. இதில் ஆப்ஷன் சி 1 மட்டும் சரியான ஒன்று. பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி என்றவர் யார்? பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி என்றவர் மு வரதராசனார் ஆவார். பழங்காலத்தில் தமிழகத்திலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்கள் ஒன்றினை தேர்வு செய்க. பழங்காலத்தில் நம்ம தமிழகத்திலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் மயில் தோகை என்பது சரி. களஞ்சை கம்மியர் வருகை என கூய என்னும் பாடல் வாயிலாக நாம் அறிவது என்ன? களஞ்சை கம்மியர் வருகை என கூய என்னும் பாடல் வாயிலாக நாம் அறிவது ஆப்ஷனில் பாருங்க. இதில் கப்பல் கட்டும் கலையின் சிறப்பு, அதாவது கம்மியர்னா கப்பல் கட்டுவர் தான் கம்மியர் என அழைக்கப்பட்டனர். பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்ற வரிகளின் நூல் ஆசிரியர் யார்? எந்த நூல்? பசி வந்திட பத்தும் பறந்து போகும். இது ஔவையார் நூல் பார்த்தீங்கன்னா நல்வழி ஆகும். நெல்லு கிரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்குமாங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டற்கெல்லாம் பெய்யும் மழை. அவர் பொருட்டெல்லாருக்கும் பெய்யும் மழை என்ற வழி ஔவையார் சொல்வது என்ன? நெல்லு கிரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்குமாங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டெல்லாருக்கும் பெய்யும் மழை. இதில் ஔவையார் கூறியது பார்த்தீங்கன்னா நல்லாரால் எல்லாருக்கும் நலம் பற்றியது பற்றி குறிப்பிட்டுள்ளார். நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டும் அறநூல் எது? நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன, அது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம் என்பது சரியான விடையாகும். சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக. இதில் கண்களை இக்குவல்ல, இதில் கசக்கி கொண்டு இக்குவல்ல, இதில் கசகி தவறு. இதில் கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான் என்பது சரியான தொடராகும். தமிழ்ச்சங்கம் இருந்தது என்ற மரபு செய்தி இடைவிடாது இருந்து வருகிறது எனவும் இத்தகைய மரபு செய்தி இந்தியாவில் வேறெங்கும் இல்லை என்ற கருத்தினை கூறியவர் யார்? நம்ம கபடாபுரம் இதெல்லாம் பார்த்துருப்போம். தமிழ்ச்சங்கம் இருந்தது என்ற மரபு செய்தி இடைவிடாது வருகிறது, இத்தகைய மரபு செய்தி இந்தியாவில் வேறெங்கும் இல்லை என்ற கருத்தினை கூறியவர் ஆப்ஷனில் தனிநாயகம் அடிகளாவார். கடைசி ஒன்று, திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாரதிதாசன் அவர்கள். கிளி போல பேசினால் இத்தொடரில் வரும் உவம உருபு என்ன? கிளி போல பேசினால் இந்த தொடரில் வரும் உவம உருபு என்னன்னு பார்த்தீங்கன்னா
போல என்பது சரியான உவம உருபு. மரபு பிழையுள்ள தொடரை கண்டறிக. இதில் மரபு பிழையுள்ள தொடர் எது? இந்த வீடியோ பதிவு ஃபுல்லாக இலக்கணம் சார்ந்து வந்திருக்கும். மரபு பிழையுள்ள தொடர் பார்த்திங்கன்னா இலை பரின்னு வந்திருக்கணும். இலை கொய், பூ கொய்ங்கிறது வேணால் சரியாக இருக்கும். இலை கொய் என்பது மரபு பிழையுள்ள தொடர். நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் உவமத்துருபு என்று உவமைக்கு இலக்கணம் தரும் நூல் எந்த நூல்? நேர நிகர அன்ன இன்ன என்ப இதெல்லாம் உவம உருபே என்று உவமைக்கு இலக்கணம் தரும் நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா நன்னூல், பவனந்தி முனிவர் இயற்றிய நன்னூலாகும். மலரன்ன சேவடி இதனுடைய உவம உருபு என்ன? மலரன்ன சேவடி. இதில் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் மலர் அன்ன. இதுதான் அன்ன என்பது உவம உருபாகும். சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. புகையிலை. இதற்கு மரபு சொல் என்ன வரும்? ஆப்ஷனில் புகையிலை, நாற்று என்பது சரியான விடை. கேட்பார்க்கு இன்பம் பயக்குமாறு சிறப்பிக்கப்படும் பொருள் என்னவென அழைக்கப்படுகிறது? கேட்பார்க்கு இன்பம் பயக்குமாறு சிறப்பிக்கப்படும் பொருள் என்னவென அழைக்கப்படுகிறது? சிறப்பிக்கப்படும் பொருள் டேஸ் எனப்படும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்பார்க்கு இன்பம் பயக்குமாறு சிறப்பிக்கப்படும் பொருள் உவமேயம் என அழைக்கப்படுகிறது. உவமை, உவமேயம் ஆகிய இரண்டனையும் பொருத்துகின்ற உவம உருபு வெளிப்படையாக வருவது அதற்கு என்ன பெயர்? உவமை, உவமேயம் ஆகிய இரண்டையும் பொருத்துகின்ற உவம உருபு. இப்போ நம்ம ப்ரீவியஸில் பார்த்த மாதிரி புலி போல் பாய்ந்தான். இந்த உவம உருபு வெளிப்படையாக வந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா விரியுவமை என்று அழைக்கப்படுகிறது. தவளை என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயர் என்ன? தவளை. இதற்கு சரியான இளமை பெயர் பார்த்தீங்கன்னா தவளை பேத்தை என்பது சரியான ஒன்று. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. இதில் மரபு பிழையற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா நெல் நாற்று, பனம் பிள்ளை, மூங்கில் நாற்று, கமுகு பிள்ளை இதெல்லாம் தவறு. நெல் நாற்று என்பது சரியான ஒன்று. சரியான இளமை மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. போதகம் எதற்கு இளமை மரபா வரும்? போதகம். போதகம் என்பது யானை போதகம் அப்படிங்கிறது தான் சரியா. ஆப்ஷன் ஏ சரியான விடை. மரபு பிழையுடைய தொடரை தேர்வு செய்க. மரபு பிழையுடைய தொடர் எது? இதில் அணில் பிள்ளைன்னு தான் சொல்லுவோம். அணில் குருளை என்பது மரபு பிழையுள்ள தொடராகும். பிழை திருத்தம். மரபு பிழைகள் இளமை பெயரை தேர்க. எலுமிச்சை. இதற்கு என்ன வரும்? இதற்கு எலுமிச்சங்கன்றுன்னு தான் சொல்லுவோம். ஆப்ஷன் டி சரியான ஒன்று. வலுவு சொற்களை நீக்குதல். பிழையற்ற தொடரை தேர்க. செலியன் வரும், செலியன் வந்தார்கள், செலியன் வந்தது. இதில் செலியன் வந்தான் என்பது வலுவு சொல்லற்ற தொடராகும். கூற்றை கவனி. என் அம்மை வந்தாள் என்று பசுவை பார்த்து கூறுவது எவ்வகை வலுவமைதி? என் அம்மை வந்தாள் என்று பசுவை பார்த்து கூறுவது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா திணை வலுவமைதியை குறிக்கும். அசை நிலைக்கும் விரைவு, சினம், மகிழ்ச்சி, அச்சம், துன்பம் முதலிய பொருள்நிலைக்கு செய்யுளில் இசையை நிறைவு செய்வதற்கு வரும் தொடர் என்ன தொடர்? அசை நிலைக்கும் விரைவு, சினம், மகிழ்ச்சி, அச்சம், துன்பம் முதலிய பொருள்நிலைக்கு செய்யுளில் இசையை நிறைவு செய்வதற்கு வரும் தொடர் ஆப்ஷனில் அடுக்கு தொடராகும். கலவை வாக்கியத்தில் அமைந்து வரும் இணைப்பு சொற்கள் யாவை? கலவை வாக்கியம் 1, 2, 3 வாக்கியங்கள் கலந்து வருது கலவை வாக்கியம். என்னும், என்றும், ஓ, ஆல். இதில் கலவை வாக்கியத்தில் வரும் இணைப்பு சொற்கள் அனைத்துமே வரும். ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று. பாரதிதாசன் தமிழ் உணர்வை வளர்த்தார். இத்தொடரில் அமைந்து வரும் பயனிலை என்ன? பாரதிதாசன் தமிழ் உணர்வை வளர்த்தார். இத்தொடரில் என்ன பயனிலை வளர்ந்திருக்கு? வளர்த்தார் என்பது சரியான பயனிலை. தனி வாக்கியம் தொடர்புடைய கூற்றுகளை தேர்ந்தெடுக்க. ஒரு எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனி வாக்கியம்.
ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனி வாக்கியம். கூற்று 3 பாருங்க. ஒரு எழுவாய் பல பயனிலை கொண்டு முடிவது தனி வாக்கியம். இதில் ஆப்ஷனில் பாருங்க. இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம். கூற்று 1, 2 சரியான கூற்றாகும். கீழ் கண்டவற்றுள் தொடர் வாக்கியம் எது என கண்டறிக. பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். வேடன் சிங்கத்தை வீழ்த்தினான். அபி பள்ளி சென்றால். இதில் தொடர் வாக்கியம் பார்த்தீங்கன்னா அரசன் புலவரை கண்டான், பரிசு வழங்கினான் என்பதுதான் சரியான ஒன்று. மா பலா வாழை ஆகியன முக்கணிகள். இத்தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிக. மா பலா வாழை இது எவ்வகை தொடர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இது தனிவாக்கிய தொடராகும். கீழ் கண்டவற்றுள் பிறவினை வாக்கியம் எது? அவள் கண்டனள், இவள் காண்பித்தாள், அவள் கண்டு வந்தாள், அதை கண்டு வந்த மாணவர். இதுல பிறவினை வாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவள் காண்பித்தாள் என்பது பிறவினை வாக்கியம். ஓடி விளையாடு இது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. ஓடி விளையாடு. ஓடி விளையாடு கண்டிப்பா இது தனி வாக்கியம் ஆகும். மருதன் நன்றாய் படித்தும் தேரவில்லை. இவ்வாக்கியத்தை தொடர் வாக்கியமாக மாற்றுக. மருதன் நன்றாய் படித்தும் தேரவில்லை. இவ்வாக்கியத்தை தொடர் வாக்கியமாக மாற்றுக. ஆப்ஷன்ல மருதன் நன்றாய் படித்தான் ஆனாலும் தேரவில்லை என்பதுதான் சரியான தொடர் வாக்கியம். காயத்ரி அறிவியல் புத்தகங்களை படித்ததால் விஞ்ஞானியாக திகழ்கிறாள். இக்கலவை வாக்கியத்தில் அமைந்துள்ள இணைப்பு சொல் என்ன? இதுல படித்ததால் அப்படின்னு வர்றதுனால கண்டிப்பா ஆள் என்பது இணைப்பு சொல்லாகும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. ஆதிச்சநல்லூர் கிராமத்தின் பிரதான தொழில் உழவுதான். பிரதான தொழில் உழவுதான் ஆதிச்சநல்லூர் கிராமத்து. ஆப்ஷன்ல ஆதிச்சநல்லூர் கிராமத்துக்கு உழவுதான் பிரதான தொழில் என்பது சரியான விடை. புரட்சிக்கொடி கட்டுரை எழுதிலல் இது என்ன வகை தொடர்? புரட்சிக்கொடி கட்டுரை எழுதிலல் என்பது எதிர்மறை தொடரை குறிப்பதாகும். மணவாய் தென்றல் வண்டோடு புக்க இதற்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடர் என்ன வரும்? ஆப்ஷன்ல வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்பது ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடராகும். பிறவினை தொடர் அல்லாதது எது? ஆப்ஷன்ல பாருங்க. பிறவினை தொடர் அல்லாதது சேர்கிறேன் என்பது பிறவினை தொடர் அல்லாதது ஆகும். சேர்க்கிறேன், சேர்ப்பேன், சேர்த்தேன் பிறவினை தொடர் அல்லாதது சேர்கிறேன் என்பதாகும். தண்டமில் தோங்குவாய் தலைத்தினி மொழியே இதை நம்ம எப்படி சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடர் வரும்னு பாருங்க. ஆப்ஷன்ல தலைத்தினி தோங்குவாய் தண்டமிழ் மொழியே. தலைத்தினி ஓங்குவாய் தண்டமிழ் மொழியே என்பதுதான் ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடராகும். கடைசி ஒன்று. சேர சோழ பாண்டியர்கள் மூவரும் தமிழை வளர்த்தனர். இங்கு எத்தனை பயனிலை பயின்று வந்துள்ளது? சேர சோழ பாண்டியர்கள் மூவரும் தமிழை வளர்த்தனர். இங்க பயனிலை பார்த்தீங்கன்னா 1 பயின்று வந்துள்ளது என்பது சரியான விடை. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் எது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் எது? ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டமாக உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் என்பது சரியான ஒன்று. பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன்ல பாருங்க. ஒரு நாட்டு வளத்துக்கு ஏற்ப அறிவொழுக்கம் அமைந்திருக்கும். திருந்திய மக்களை மற்ற உயிரினின்றும் பிரித்து காட்டுவது மொழியாகும். இதுல சரியான பிழையற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா பொருளை கூர்ந்து நோக்கி முன் பாகுபாடு செய்வது மதிநுட்பமாகும் என்பது பிழையற்ற தொடராகும். பொருளை கூர்ந்து நோக்கி முன் பாகுபாடு செய்வது மதிநுட்பமாகும் என்பது பிழையற்ற தொடராகும். தற்சமம் என்பது எதனை குறிக்கும்? நம்ம அதுல தற்பவம் தற்சமம்னு பார்த்துருப்போம். அதுல தற்சமம் என்பது எதனை குறிக்கும்?
தற்சமம் என்பது பார்த்தீங்கன்னா வடமொழிக்கும் தமிழுக்கும் உரிய பொது எழுத்தை குறிப்பது தற்சமமாகும். எத்தனை இணைகள் பேச்சு வழக்கில் அமைந்துள்ளது என்பதை தேர்வு செய்க. புறந்தூய்மை நீரான் அமையும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கார். மோனையும் எதுகையும் செய்யுளில் வந்துச்சுன்னா ஓசை இன்பம் கூடும். அக்ரிணை பொருள்களையும் உயர்திணையாக கருதி கற்பனை செய்து எழுதுவோம். வா ராமசாமி எழுதின மலையும் புயலும் நூல் எனக்கு பிடிக்கும். இதில் நம்ம பார்த்தவனே சொல்லுவோம். அதாவது மூன்றாவது ஆப்ஷன் சி, 3 இணைகள். அதாவது இதில் என்ன கேட்டிருக்காங்க, பேச்சு வழக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் எழுத்து வழக்கில் 1, 2, 4 இந்த 3 இணைகளுமே பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் அமைந்துள்ள இணைகளாகும். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர் என்பது சரியான விடை. மரம் வெட்ட எடுத்துச் சென்ற கோடாலி தவறி விழுந்தது. இத்தொடரில் பயின்று வரும் பேச்சு வழக்கு சொல் என்ன? மரம் வெட்ட எடுத்துச் சென்ற கோடாலி தவறி விழுந்தது. இதுல நம்ம எதை பேச்சு வழக்கா சொல்லுவோம்? கோடாலி என்பது சரியான விடை. இறைச்சி, இதை எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடுக்கவும். இறைச்சி, இதற்கு சரியான எழுத்து வழக்கு என்ன சொல்லுவோம்? இறைச்சி என்பது சரியான விடை. மீதூன் விரும்பேல், இவ்வடியின் பொருள் என்ன? மீதூன் விரும்பேல், இதுல ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் என்பது சரியான விடை. பிழையான தொடரை கண்டுபிடிக்க. அபினன் நானோ காலக்கணிதம், கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன், புவியில் நானோர் புகழுடைய தெய்வம், பொன்னினும் விலைமுகும் பொருளின் செல்வம். இதுல பிழையான தொடர் பார்த்தீங்கன்னா கவிஞன் யானோர் காலக்கணிதம் அப்படின்னு தான் கண்ணதாசன் சொல்லியிருப்பார். யானோர் காலக்கணிதம், இதுதான் பிழையான தொடராகும். நாள்தோறும் இளநீ குடித்தால் நீர்ச்சத்து பெருகும். இத்தொடரில் அமைந்துள்ள பேச்சு வழக்கு சொல்லை தேர்ந்தெடு. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா இளநீ அப்படிங்கிறது தான் பேச்சு வழக்கு சொல்லாகும். கத்திரிக்காய் சதைப்பற்று உடையது. அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு சொல்லை தேர்வு செய்க. கத்திரிக்காய் சதைப்பற்று உடையது. இந்த சதைனா அதுக்கு எழுத்து வழக்கு சொல் என்ன வரும்? தசை என்பது சரியான விடை. பேச்சு வழக்கில் அமைந்த தொடரை தேர்வு செய்க. கோவில் விளக்குல எண்ணெய் ஊத்துனா புண்ணியம் கிடைக்கும். சூரியனை சுத்தி 9 கோள்கள் இருக்கு. கட்டடம் கட்டும் நுட்பம் தமிழர்களுக்கு தெரியும். இதுல பேச்சு வழக்குல எது? 1, 2 மற்றும் பேச்சு வழக்கில் அமைந்த தொடராகும். இந்த முறை கடைசியாக வெற்றி பெறுவார் என நான் நம்பினேன். அடிக்கோடிட்ட கடைசியாக சொல்லுக்கு சரியான எழுத்து வழக்கு சொல் என்ன வரும்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கடைசியாக என்பதுதான் சரியான ஒன்று. நேற்று இரவு மாதவனுக்கு காய்ச்சல் அடித்தது. இங்கு பேச்சு வழக்கில் அமைந்த சொல்லை அடையாளம் காண்க. என்ன வரும்? கண்டிப்பா காய்ச்சல் என்பதுதான் பேச்சு வழக்கு சொல்லாகும். பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆப்ஷன்ல பிழை இல்லாதது. அவரின் உசரம் மிக பெரியது. மனிதனுக்கு உசிர் மிகவும் அவசியம். பிறர் உடைமைக்கு உடைமை. அப்ப இதுல பிழையற்ற தொடர்னா இதுதான். விளக்கில் எண்ணெய் ஊற்றுதல் புண்ணியமானது என்பது பிழையற்ற தொடராகும். கண்பூளை, பேச்சு வழக்குக்கு இணையான எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடுக. இப்ப கண்ணுல பூளை இருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன சொல்லுவோம்? இதற்கு சரியான ஒன்று கண் பீலை என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு சொல்லாகும். சாம்பிராணி புகை மாலையில் வீட்டில் வந்தது. இந்த பேச்சு வழக்கினை திருத்தி அமைந்த தொடரை கண்டறிக. சாம்பிராணி புகை மாலையில் வீட்டில் வந்தது. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா சாம்பிராணி புகை மாலையில் வீட்டில் வந்தது என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு தொடராகும். தாவாரம் என்பதற்கு இணையான எழுத்து வழக்கு சொல் என்ன? தாவாரம், இதற்கு நம்ம என்ன சொல்லுவோம்? தால் வாரம் என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு சொல்லாகும். பின்வரும் இணைகளில் எத்தனை இணைகள் பேச்சு வழக்கில் அமையவில்லை? அதாவது தேங்காய் குடும்பினார் உரிக்க பயன்படுகிறது. கர்ணன் போர்க்களத்தில் குத்துயிராக கிடந்தான். இந்த வசனத்தை கோர்வையாக பேச சாமர்த்தியம் வேண்டும். இதுல பேச்சு வழக்கில் அமையாத இணைகள் எத்தனை? இதுல பாத்தீங்கன்னா அனைத்து இணையும் பேச்சு வழக்கில் அமைந்துள்ளது என்பதுதான் சரியான விடை. தேத்தண்ணி பருகினால் புத்துணர்வு ஏற்படும். இங்கு தேத்தண்ணி என்று குறிப்பிடுவது என்ன?
தே தண்ணி. இதை நம்ம என்ன சொல்லுவோம்? தேநீர் என்பதுதான் சரியான விடையாகும். கந்தன் கூறிய சேதி எனக்கு விளங்கவில்லை. இதுல சேதி என்ற சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு என்ன? சேதின்னு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கண்டிப்பா செய்தியை தான் சேதின்னு சொல்லியிருக்காரு. சோத்துப்பானையில் தண்ணி ஊத்த மறந்துட்டேன், எழுத்து வழக்கில் திருந்திய தொடரை தேர்க. சோத்து பானையில் தண்ணி ஊத்த மறந்துட்டேன். இதற்கு என்ன வரும்? சோற்று பானையில் தண்ணீர் ஊற்ற மறந்து விட்டேன் என்பது சரியான ஒன்று. பேச்சு வழக்கற்ற தொடர் எது? நீ இங்கிருந்து போனதிலிருந்து உன் ஞாபகமாக தான் இருக்கு. இது பேச்சு வழக்கு. தினமும் ஒரு தடவை கோயிலுக்கு போய் கும்பிடுறேன், உன் கடிதத்தை பார்த்துட்டு துக்கம் வரல. அப்போ ஏழைகள் தான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறார்கள் என்பதுதான் பேச்சு வழக்கற்ற தொடராகும். குழந்தையின் தொப்புள் கொடி மிகவும் மென்மையாக இருக்கும். இதுல தொப்புள் என்ற அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொப்புள். இதுல தொப்புள் என்பதற்கு சரியான எழுத்து வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு கொப்புள். அதுதான் பார்த்தீங்கன்னா சரியான எழுத்து வழக்கு. நம்ம பேச்சு வழக்கில் தொப்புள் அப்படின்னே சொல்லிட்டோம். கொப்புள் என்பது சரியான எழுத்து வழக்கு. குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. இந்த காலத்துல எல்லாம் குற்றம் பார்த்தா ஒரு சுற்றமும் கிடைக்காது. அதனால குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்ற அடி இடம்பெற்ற நூல் கொன்றை வேந்தனாகும். முதலில் தமிழ் புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டவர் யார்? முதலில் தமிழ் புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டவர் ஆப்ஷன்ல சீகன்பால்க் ஐயர் என்பது சரியான விடை. மதுரையில் உலகத் தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 1981ஆம் ஆண்டு தான் மதுரையில் உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்றது. மனதில் பதட்டம் இல்லாமல் செய்யும் செயல் சிறப்பாகும். இதுல பயின்று வரும் பேச்சு வழக்கு சொல் என்ன? இதுல என்ன வரும்? கண்டிப்பா பதட்டம் அப்படிங்கிறது தான் பேச்சு வழக்கு சொல்லாகும். துரை மாணிக்கம் என்பது இவர் பெயராகும். அவர் யார்? துரை மாணிக்கம் யாருடைய பெயர்னு பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பெயராகும். பேச்சு வழக்கை நீக்கி சரியான வழக்கில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்கவும். இதுல பள்ளி நாட்கள் திரும்ப வராது, அகண்ட பூமி ஆண்டவன் படைத்தது, நகைய அடமானம் வச்சு கல்லூரி சேர்ந்தேன். இதுல சரியான எழுத்து வழக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி வெற்றி தரும் என்பது சரியான எழுத்து வழக்கு சொல்லாகும். கீழ்கண்டவற்றுள் எத்தனை இணைகள் சரியானது? கீழ்கண்டவற்றுள் எத்தனை இணைகள் சரியானது? அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. இதுல வேலம் என்பது யானையை குறிக்கும், விழி அழைத்தல், வேல் என்பது மன்மதனை குறிக்கும், வேல் என்பது ஆயுதத்தை குறிக்கும். இதுல அனைத்து இணைகளும் சரியான ஒன்றாகும். சரியான இணையை தேர்க. இதுல சரியான இணை என்ன? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. இதுல அனல்னா நெருப்பை குறிக்கும், அனல் என்பது தாடியை குறிக்கும். இது அனல் 3 அனல் என்பது தாடியை குறிக்கும் என்பது சரி. ஆப்ஷன்ல 1 மற்றும் 3வது இணைகள் சரியான ஒன்று. குமணனின் தாய் கொடுக்கு தேளாய் கொட்டினாள். குமணனின் தாய் கொடுக்கு தேளாய் கொட்டினாள். இந்த உவமை தொடரில் நீவீர் அறிவது யாது? குமணனின் தாய் கொடுக்கு தேளாய் கொட்டினாள். இதுல நம்ம அறிவது என்னன்னு பாத்தீங்கன்னா தேள் கொட்டினா என்ன இருக்கும்? வருத்தமா, அதாவது வலிக்கும். வருத்தம் என்பது சரி. சொல் கூட்டல் துணை, இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? சொல் கூட்டல் துணை. ஆப்ஷன்ல பாருங்க. சொல் கூட்டல் துணை என்பது சொற்றுணை என்பதை குறிப்பது என்பது சரியான ஒன்று. பிழையான தொடரை கண்டறிக. இதெல்லாம் ஆப்ஷன்ல பிழையான தொடர். காளைகளை பூட்டி வயலை உழுதனர், மலை மீது ஏறி கல்வெட்டுக்களை கண்டறிந்தனர், மல்லிகை மனம் வீசியது என்பது தவறு, நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. ஆப்ஷன் சி பிழையான தொடராகும். கோடிட்ட இடத்தை நிரப்புக்க. நலமுன் டேஸ்வும் நலமுன் டேஸ் என்ன வரும்? நல முன் என்ன வரும்? அதே மாதிரி 3 சுழினா நலமுன் என்ன வரும்? ஆப்ஷன்ல நலமுன் ரணவும் நலமுன் தனவும் வரும் என்பது சரியான விடையாகும்.
பிரித்தெழுதுக. மனச்சோர்வு, இதை நம்ம எப்படி பிரித்தெழுதுவோம்? மனச்சோர்வு. ஆப்ஷன்ல மனம் கூட்டல் சோர்வு என்பதுதான் சரியான ஒன்று. அரி என்னும் சொல்லுக்கு பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க. இதுல அரி என்பது திருமாலை குறிக்கும், மடங்கள் சிங்கத்தை குறிக்கும், காய்கறிகளை அரி. இதுல அரி தெரிந்துகொள் என்பது, இதுல என்ன பண்ணுவோம்? இது அரின்னு வரணும். தெரிந்துகொள் என்பது பொருந்தா சொல்லாகும். மயங்கொலி சொற்களுக்கு உரிய பொருளை தேர்க. ஒரு, அதே மாதிரி ஒரு. ஆப்ஷன்ல ஒரு என்பது ஓர் எண், ஒரு என்பது தண்டித்தலை குறிக்கும், தண்டி என்பது சரி. தவறானதை தேர்வு செய்க. தவறான ஒன்று எது? களை, களை. இதுல களை என்பது ஆண்மானை குறிக்கும், களை என்பது மூங்கிலை குறிப்பதாகும். அடுத்த ஒன்று யவ்வரின் ஈயாம், அதாவது யகரம் இகரமாக தெரியும் என்னும் விதிப்படி புணர்ந்த சொல்லை, யவ்வரின் ஈயாம் என்னும் விதிப்படி புணர்ந்த சொல்லை தேர்ந்தெடுக்க. யவ்வரின் ஈயாம், இதுல நாடு கூட்டல் யாது, அதுதான் என்ன ஆகும்? நாடி யாது என்பது விதிப்படி புணர்ந்த சொல்லாகும். கூற்று பாருங்க. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் 8 எண். மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கும் எழுத்துக்கள். இதுல அந்த எழுத்துக்கள் இல்லை. இதுல பாத்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். அடுத்த ஒன்று தவறான இணைகளை தேர்க. கண்ணோடாது, இது கண்ணீர் கூட்டல் ஆடாது. மதவேலங்கள், மதம் கூட்டல் வேலங்கள். பாலை எல்லாம், பால் கூட்டல் எல்லாம். பலவே, பழம் கூட்டல் வேய். இதுல தவறான இணைகள் என்ன? இதுல 1, 3 தவறானது. இதுல மதம் வேலங்கள்ல மதம் கூட்டல் வேலங்கள் சரி. பாலை எல்லாம், பால் எல்லாம் என்பது தவறு. கண்ணோடாது என்பது தவறு. பலவேனா பழம் கூட்டல் வே என்பது 2 இணைகள் தவறான ஒன்று. அடுத்தது சரியான பிரித்தெறிதலை தேர்க. யாவதிங்கினி செயல். இதுல யாவது இங்கு இனிமை கூட்டல் செயல். ஒள்ளல் உண்மை கூட்டல் அழல். ஈரெட்டாண்டு 2 கூட்டல் ஆண்டு. கொங்கலர்த்தார் கொங்கு அலர்கூட்டல் தார். இதுல சரியான பிரித்தெளிதல் என்ன வரும்? இதுல பார்த்தோன்னே சொல்லிடுவோம். ஒள்ளல், ஒள்ளலல் உண்மை கூட்டல் அழல். கொங்கலர்த்தார் கொங்கு கூட்டல் அலர் கூட்டல் தார். 2 மற்றும் 4 சரியான பிரித்தெளிதல். தவறான இணை எது? மாதிரத்துறை. இது மாதிரத்துறை. அழியா கூட்டல் புகழ் அழியா புகழ். சுடு கூட்டல் சோறு சுடுசோறு. எது கூட்டல் தங்கம் எது தங்கம் என்பது தவறான இணையாகும். தவறான இணையை தேர்க. இதுல தவறான ஒன்று அலீனா கருணை, அலீனா நீக்கு, விலீனா அலை, வாழை மீன் என்பது இந்த லை வரும். இது ஒரு வகை மீன் என்பது தவறான ஒன்றாகும். சரியான கூற்றை தேர்க. பனியில் நனைந்து பணி செய்தால் பிணி வரும். விழிப்பு ஒளி கேட்டு விழிகளை திறந்தேன். 1 ரூபாய் உறுப்பு கட்டணம். பண்டைய புலவோர் இரத்தலினும் இரத்தல். இதுல தான் பார்த்தீங்கன்னா இர என்பது இதுதான் சரியான கூற்றாகும். திருவிக்கா செந்தமிழும் சுவையும் போல் என்ற தலைப்பில் உரையாடினார். இத்தொடரில் அடிக்கோடிட்ட உவமை தொடரின் பொருள் என்ன? செந்தமிழும் சுவையும் போல. இதுல கண்டிப்பா என்ன வரும்? ஒற்றுமை என்பது சரியான உவமை கூறும் பொருள். சரியான இணையை தேர்க. ஆற்றின் ஓரம் கரை. மரத்தை அறுப்பது அறம். மனிதர் செய்வது அறம். இதுல ஆப்ஷன்ல பாருங்க 1, 3, 4 தான் சரி. ஆடையில் இருப்பது கரை. ஆடையில் இருப்பது கரைங்கிறது வரும். 1, 3, 4 சரியான இணை. கீழ்கண்டவற்றுள் சரியான ஒன்றை தேர்க. செத்திருந்த. செத்து கூட்டல் திறந்த. இடர்படும் இடரு கூட்டல் படும். தா கூட்டல் மினி தாமினி. கோ கூட்டல் இல் கூட்டல் அப்பா. இதுல சரியான ஒன்று எது?
இதில் பார்த்தீங்கன்னா கோயிலப்பா, கோ கூட்டல் இல் கூட்டல் அப்பா என்பது சரியான ஒன்றாகும். அடுத்த ஒன்று கொக்கு கூட்டல் கால், கொக்கு கால். விரி கூட்டல் சுடர், விரிச்சுடர். முத்து கூட்டல் பவளம், முத்து பவளம். கண்ணகி கூட்டல் பார்த்தால், கண்ணகி பார்த்தால். இதுல தவறான இணை எது? இதுல ஆப்ஷன்ல பாருங்க, தவறான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா விரி கூட்டல் சுடர், விரிச்சுடர். முத்து கூட்டல் பவளம், முத்து பவளம். இது ஆப்ஷன் 2, 3 தவறான இணையாகும். அடுத்த ஒன்று சரியான பிரித்தெறிதலை அறிக. துயிலா நின்றா, நின்ற. துயில் கூட்டல் ஆ கூட்டல் நின்று கூட்டல் ஆ. இதுல தவறு. இதை பார்த்தோன்னே சொல்லிடுவோம். தீண்டமின், தீண்டன் மின். தீண்டு கூட்டல் அன்மின். எய்தினான், எய்து கூட்டல் இன் கூட்டல் ஆன். புணர்ந்தது, புனர். இத்து கூட்டல் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ. இதுல பார்த்தீங்கன்னா சரியான 1, 2, 3, 4 இணை சரியான ஒன்றாகும். தேர்வில் தோல்வியுற்ற மாணவன் வேதனை அடைந்தான். உவமை தொடர்களை தேர்ந்தெடுக்க. தேர்வில் தோல்வியுற்ற மாணவன் வேதனை அடைந்தான். இதுல என்ன ஆகும்? அனலிலிட்ட புழுர் போல, அனலில் பட்ட புழு போல வேதனை அடைந்தான் என்பதுதான் சரியான ஒன்று. தவறானதை தேர்க. பெருமை கூட்டலன் பெரியன், பாசி கூட்டல் இலை. இது பாசிலை என்பது தவறுதான். செம்மை கூட்டல் ஆம்பல், சேதாம்பல். பசுமை கூட்டல் கூழ், பைங்கூழ். இதுல ஆப்ஷன் பி தவறான ஒன்று. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. கூற்று 2 நிலைமொழி உயிரீற்று சொல்லின்பின் வல்லினம் மிகம். இதுல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல பாருங்க, எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது, நிலைமொழி உயிரீற்று சொல்லின் பின் வல்லினம் மிகும். 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. உயிரற்று சொல்லின் பின் வல்லினம் மிகும் என்பது 2 கூற்றுமே சரியான ஒன்று. பிரித்தெழுதுக. எங்குறைவீர். இது நம்ம எப்படி எழுதுவோம்? எங்கு கூட்டல் உறைவீர் என்பது சரி. பேடிகை வாளாண்மை போல கெடும் என்னும் தொடரின் பொருள் என்ன? பேடிகை வாளாண்மை போல கெடும். இந்த தொடரின் பொருள் பார்த்தீங்கன்னா முயற்சி இன்மையை குறிப்பதாகும். வல்லினம் மிகும் மிகா தொடர்களின் பொருளறிந்து பொருத்துக. இதற்கு அப்படி பாருங்க. பாலை பாடினான், பாலை பாடினான். இப்போ வருது தேரை பார்த்தான், தேரை பார்த்தான். இதில் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. பாலை பாடினான், பாலைத்திணை பாடினான். பாலை பாடினான், பாலினை பாடினான். தேரை பார்த்தான், தேரினை பார்த்தான். தேரை பார்த்தான், தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான். ஆப்ஷன் சி இதற்கு சரியான ஒன்று. தவறான இணையை தேர்க. தனியாளி, தனி கூட்டலாளி. தற்சூழ, தன் கூட்டல் சூழ. கையேந்தி, கையை கூட்டல் ஏந்தி என்பது தவறு. செம் பொற்கொடி, செம்மை கூட்டல் பொன்கொடி. கை கூட்டல் ஏந்தி, கையை ஏந்திங்கிறது தவறான ஒன்று. கடைசி ஒன்று. வகுப்பறையில் ஆசிரியரை கண்ட மாணவன் அச்சம் கொண்டான். இப்பொருளை உணர்த்தும் உவமை தொடரை கண்டறிக. ஆசிரியரை கண்ட மாணவன் அச்சம் கொண்டான். இதற்கு கண்டிப்பா என்ன வரும்? இடியோசை கேட்ட நாகம் போல. இதுல கடலில் கரைத்த பெருங்காயம் போல, தாமரை இலை, தண்ணீர் போல, பகலவனை கண்ட பனி போல என்பது தவறு. இடியோசை கேட்ட நாகம் போல வகுப்பறையில் ஆசிரியரை கண்ட மாணவன் அச்சம் கொண்டான் என்பதுதான் சரியான பொருள். வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுல சரியான அகரவரிசை என்னங்கிறத அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. இதுல அஃது, அது, எதுகை, 5 என்பது சரியான அகரவரிசை. தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் என்னவென காணப்படுகிறது? தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகள்ல மதிரை என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எழுதுக. இதழ், இதழ் என்பதன் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா நாளிதழ் மற்றும் உதடு என்பதை குறிப்பதாகும். பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் என்னவெனவும் சிற்றூர்கள் என்ன பெயரிலும் அழைக்கப்பட்டன? கடற்கரையில் உருவான பேரூர்கள் டேசெனவும் சிற்றூர்கள் டேசெனவும் பெயர் பெற்றன. பேரூர்கள் பார்த்தீங்கன்னா பட்டினம் எனவும் சிற்றூர்கள் பாக்கம் என்ற பெயரிலும் அழைக்கப்பட்டன. இருபொருள் தருக. அணி, இதனுடைய இருபொருள் என்ன?
அணி என்பது அழகை குறிக்கும் மற்றும் அணி கலன்களை குறிப்பதாகும். பனை என்னும் சொல்லின் பொருள் என்ன? 3 சுழி நை. பனை என்னும் சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல மூங்கிலை குறிப்பதாகும். பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. பேச்சு வழக்கு அல்லாத தொடர், ரைட்டா சொன்ன, சரியா சொன்ன, சரியா சொன்ன, இதெல்லாம் பேச்சு வழக்கு. சரியாக சொன்னாய் என்பதுதான் சரியான எழுத்து வழக்காகும். சொல் பொருள் பொருத்துக. முகில் அப்படின்னா என்ன? காலன், மெத்த, சேகரம். ஆப்ஷன்ல முகில் மேகம், காலன் யமனை குறிக்கும், மெத்த மிகவும், சேகரம் என்பது கூட்டத்தை குறிக்கும். ஆப்ஷன் சி சரியான ஒன்று. குறிஞ்சி நில ஊர் எது? இப்போ நம்ம ஊர் பெயர்களின் மறுவே பார்த்துட்டு இருக்கோம். அதில் குறிஞ்சி நில ஊர், எந்த ஊர் குறிஞ்சி நில ஊராகும்? குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த விடும். இது நீலகிரி என்பது சரியான விடை. சரியான பொருத்தம் எது? விரைனா என்ன? கலல்னா என்ன? ததும்பினா என்ன? மெய்னா என்ன? இதில் விரை என்பது மனத்தை குறிக்கும், கழல் அணிகலன், ததும்பி பெருகி, மெய் என்பது உடலை குறிக்கும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் சரியான அகரவரிசை என்ன வரும்? காவரிசையில் சரியானது பார்த்தீங்கன்னா கடம், குடம், கெடு, கேடயம் என்பது சரியான அகரவரிசை. பொருத்துக. புறம் என்பது எதை குறிக்கும்? பட்டினம், பாக்கம், புலம். இப்படி ஆப்ஷனில் பாருங்க. புறம் என்பது சிறந்த ஊர் தான் புறம் என்று அழைக்கப்படுகிறது. பட்டினம் என்பது நகரத்தை குறிக்கும், பாக்கம் சிற்றூர், புலம் என்பது நிலத்தை குறிக்கும். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. அப்போ புறம் என்ற பெயரில் சிறந்த ஊர்கள் அழைக்கப்பட்டன. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா தன்மையை குறிக்கும். ஆப்ஷன் சி சரியான ஒன்று. பிசி என்ற சொல்லின் பொருள் என்ன? பிசி. பிசி என்ற சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா விடுகதையை குறிப்பதாகும். இருபொருள் தருக. சேன். சேன் என்பது இருபொருள் என்ன? சேன் என்பது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உயர்வு மற்றும் நீளத்தை குறிக்கும் சொல்லாகும். பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. செல்வி பாடினால், என் மாமா வந்தது, நான் வந்தேன், நாய் கத்தும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய் கத்தும், நாய் குறைக்கும், இதான் பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. நாய் கத்தும் என்பது சரியான விடையாகும். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. இதில் சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்வு செய்க. அவன் தலகாணியில் படுத்தான், தலவாணியில் படுத்தான், தலகாயில் படுத்தான். சரியானது பார்த்தீங்கன்னா அவன் தலையணையில் படுத்தான் என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு. கடம் இச்சொல்லின் பொருள் என்ன? இந்த சித்தர்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க. கடம் சொல்லின் பொருள் உடம்பு என்பதை குறிக்கும். சொல் பொருள் பொருத்துக. புலம்னா என்ன? கல், மல்லல், செரு. ஆப்ஷன்ல புலம் என்பது அழகை குறிக்கும், கல் மலை, மல்லல் வளம், செரு என்பது வயலை குறிக்கும். ஆப்ஷன் பி சரியான விடை. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. நாட்டம், நட்டம், நோட்டம், நொடித்தல். நட்டம், நாட்டம், நொடித்தல், நோட்டம். இதில் நாவரிசையில் நட்டம், நாட்டம், நொடித்தல், நோட்டம் என்பது சரியான அகரவரிசை. சுபாசாபிமானம் என்ற பொருள் கூறுக. சுபாசாபிமானம். சுபாசாபிமானம் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா தாய்மொழி பற்றை குறிக்கும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அருள், பரிவு, கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? அருள், பரிவு, கருணை இந்த சொற்கள்லாம் எதை குறிக்கும்னா இரக்கத்தை குறிக்கும் சொல்லாகும். இறை, செப்பு என்பன கீழ்கண்ட எச்சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். இறை, செப்பு. எச்சொல்னு பார்த்தீங்கன்னா விடை என்பது சரியான விடையாகும். தாரணி இதனுடைய இருபொருள் என்ன? தாரணி. தாரணி என்பது வையம், உலகம், உலகம். வையம், உலகம் என்பது சரியான விடை. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு கண்டறிய. விளக்கு, துளக்கு.
விளக்கு 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 விளக்குன்னா விளக்கி கூறு அப்படிங்கிறதான் விளக்கு விளக்கு என்பது சரியான எழுத்து வழக்கு. விளக்கு என்பதற்கு பேச்சு வழக்கு, விளக்கு என்பது சரியான எழுத்து வழக்காகும். உரிய பொருளை தேர்ந்தெடுக்க புரிசை. புரிசை இது மதிலை குறிக்கும் சொல்லாகும். சொல் பொருள் பொருத்துக. ஈரம், நாணம், முழவு, செஞ்சொல். ஆப்ஷனில் பாருங்கள். ஈரம் என்பது இரக்கத்தை குறிக்கும், நாணம் வெட்கம், முழவு இசைக்கருவி, செஞ்சொல் என்பது திருந்திய சொல்லை குறிக்கும். ஆப்ஷன் சி சரியான ஒன்று. பிழையற்ற வாக்கியம். ஊர்னா எதுக்கு வரும்? கண்டிப்பாக உயிரெழுத்துக்கு வரும். அதை வச்சு அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். இந்த ஒரு ஓர் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். அப்போ ஓருங்கிறது உயிரெழுத்து தொடங்கும் சொல்லுக்கு வருங்கிறத மறக்காமல் இருங்க. சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. உருமு. உருமு இதனுடைய சரியான பொருள் என்ன? ஆப்ஷனில் பாருங்கள். உருமு என்பது இடியை குறிப்பதாகும். கடைசி ஒன்று. திணைகளுக்குரிய ஊர் பெயர்களை பொருத்துக. குறிஞ்சிக்கு என்னென்ன ஊர் வரும்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். குறிஞ்சி சிறுகுடி, முல்லை பாடி, சேரி, மருதம் மருதம் பார்த்தீங்கன்னா பேரூர், மூதூர், நெய்தல் பட்டினம், பாக்கம் என்பதை குறிக்கும். ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.